ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் சாமித்தன் பேசுகிறேன். மீட்டு கேமிங்லேருந்து. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸில் டாக்ஸி பாஸ் தான் விளையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ வெளில போயிட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு போகலாம் கைஸு. போகலாமா? போய் எல்லாத்தையும் பிக் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட டெஸ்டினேஷனில் ட்ராப் பண்ணணும். ஸோ யார் நிறையா ரேட்டிங் வச்சுருக்காங்களோ அவங்கள தான் கைஸ் கூப்பிட்டு போக போகிறோம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும். ஸோ இந்த 5.9 அவனை கூப்பிட்டு போகலாம். நில்றா நில்றா வண்டி ஓடிக்கு போகுது. ஸோ அவனை கூட்டிகிட்டு போகலாம் கைஸ். என்ன கைஸ் இது குழப்புது, இப்படி போக சொல்லுது, இப்படி போனால் அப்படி போக சொல்லுது. சரி நம்ம எப்படியோ போகலாம் கைஸ். தெரியாமல் அந்த இது இடிச்சிட்டேன், பரவாயில்ல. இப்போ நம்ம ஜாயின்னு போய் இங்கே போகலாம். அவனோட டெஸ்டினேஷன் இன்னும் 200 மீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அவனை கூப்பிட்டு போகலாம் கைஸ் ஸ்வைனு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? இப்போது நம்ம இறக்கி விட்டு எவ்வளோ கொடுத்துருக்கான், நிறையாவே கொடுத்துருக்கான். ஸோ ஓகே, அப்படியே வண்டியை திருப்பிட்டு போகலாம். இங்கேனது இவ்வளோ ரேட்டிங். சரி, இந்த மிலிட்ரி அவங்கள கூப்பிட்டு போகலாம். ஸோ அப்படியே யூட்டன் போட்டு கூப்பிட்டு போகலாம் கைஸ். ஓகே, மிலிட்ரி பேஸ்க்கு கூப்பிட்டு போக சொல்கிறாங்க. ஸோ போகலாம், ஸ்வைன்னு போகலாம். சரியான ஃபஸ்ட்டு அப்படியே ஒரு யூட்டன், அவ்வளோதான். அப்படியே போகலாம் கைஸ். மிலிட்ரி பேஸ்க்கு இப்போ போகலாம். மிலிட்ரி பேஸ்க்கு எனக்கே வழி தெரியும் கைஸ். அதனால் நம்ம அப்படியே மேப் பார்க்காம சீக்கிரம் போயிடலாம். ஆனால் என்ன மேலே ஏறுற மாதிரி இருக்கும், அது மட்டும் கன்ஃபியூஸாகி நான் கீழே போயிடுவேன். அதான் ஒரு பிரச்சனை. அதான் வருங்க, மேலே போகணும் ஆனால் தெரியாமல் கீழே போட்டேன். இதுதாங்க கைஸ், நான் எப்போ பார்த்தாலும் இதுதான் நான் மறந்துடுவேன். ஸோ அப்படியே வண்டியை திருப்பிட்டு போகலாம். டக்குன்னு திருப்பிட்டு போகலாம். ஏன் மிலிட்ரி அவங்கள கம்மியாக ரேட்டிங் இருந்தாலும் நான் கூப்பிட்டு போகிறேன்னா, அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. கேமில் இல்லை, ரியல் லைஃப்பில் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ தட் நான் மிலிட்ரியை கூப்பிட்டு போவேன். எப்போ பார்த்தாலும் நான் கூப்பிட்டு போயிடுவேன் கைஸ். அப்படியே போகலாம். ஒரு திரும்பிட்டு இங்கே ஒரு கட்டு வரும், அதையும் தாண்டிடுவேன் பாருங்க. இங்கே பாருங்க, இதுதான் கைஸ் என்கிட்ட பிரச்சனை. அழுத்தி பிடிச்சிட்டு போவாங்க, திரும்புறதுக்குள்ளே இதாயிடும். சாப்பிட பரவாயில்ல, அப்படியே போயிடலாம். அப்படியே பூந்து வைகின்னு போகலாம். இந்த இடத்துலையே ஃபாஸ்ட்டாக போகலாங்க, சரியான ஃபாஸ்ட்டாக போகலாம் இந்த இடத்துலையும். ஆனால் என்ன சில நேரம் மாட்டிப்போம். ஓகே, அதனால் மெதுவாக போகலாம். சில நேரம் மாட்டிப்போம். சரி, இப்போ ஃபாஸ்ட் பண்ணிக்கலாமா? ஃபாஸ்ட் பண்ணிட்டு போகலாம். இந்த இடத்துல மெதுவாக போகலாம். ஸ்ட்ரக் ஆகிக்கும் கைஸ், அதனால தான். இப்படி திரும்பி போ. என்னடா கல் வச்சுருக்கீங்க, உங்களை எங்கே இறக்கிடணும்? அப்படி போ, எங்கே இறக்கிடணும், எங்கே இருக்குன்னே தெரில கைஸ். எப்படியும் சுற்றுவோம். இங்கே தான் காட்டுது, போகலாம். இங்கே ஒரு திரும்பிட்டு இங்கே போகணும். எங்கே திஸ் இஸ் த பிளேஸ், எங்கே இருக்கு கைஸ்? எனக்கு சத்தியம் எங்கே இருக்குன்னே தெரில. சரி, திரும்பி போய் சுற்றுவோம், எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே போகலாம். இடிச்சிட்டேன், சரி பரவாயில்ல. அப்படியே போகலாம். எங்கே இருக்குது? நம்ம கண்ணு முன்னாடி இருக்கோம். இது என்னது? நெட்டு போட்டுருக்காங்களா தெரில கைஸ். நம்ம கண்ணு முன்னாடியே இருந்திருக்கு, தேவையில்லாமல் நம்ம அங்கே போயிட்டோம். சரி பரவாயில்ல, இங்கே நிறுத்திடலாம். அங்கே ஒருத்தவங்க நின்றுட்டுருக்காங்களா, அவங்க 2 பேர்த்த கூட்டிகிட்டு போகலாம் கைஸ். ஓகேவா? இப்போ நம்ம முடிச்சுட்டு அவ்வளோதான். 3162 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அவங்கள கூப்பிட்டு போகலாம். ஏறுங்க சார், போகலாமா சார்? சீட் பெல்ட் போட்டுக்கோங்க சார், வண்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். ஓகே, கேன் யூ டேக் மீ டு பாஸ் ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க சொல்கிறான் கைஸ். இந்த மேப்புனால குழப்புது கைஸ். நானே கரெக்டாக போவேன், இந்த மேப்புனால குழப்புது. ஓகே, நம்ம ஃபாஸ்ட்டாக போகலாமா இந்த வாட்டி? ஃபாஸ்ட்டாக போகலாம். ட்ராயிங் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகணும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகணும். அப்படியே போய்ட்டு ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம் கைஸ்.
என்னோட டெஸ்டினேஷனோட மீட்டர் வேறு தெரியல, எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரில. 410 மீட்டர். நம்ம ஃபாஸ்ட்டாக கூப்பிட்டு போயிடலாம். பின்னாடி இருக்கு தெரியாமல் திருப்பிட்டு. சரி, நம்ம இந்த ரேம்ப் வழியில் போகலாம், எப்படி போகுதுன்னு பார்ப்போம். வண்டி கவுந்துருச்சு, ஸ்பீடு பத்தலையாட்டிருக்கு. ஸோ இன்னொரு வாட்டி நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் கைஸ். இதோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ அப்படியே போகலாம். அப்படியே இந்த வாட்டி கரெக்டாக மேலே ஏறிட்டு பார்த்தீங்கன்னா தெரியாமல் இது முட்டை இது குழப்பு தான் மேப்பு, என்னால் பரவாயில்ல. சரி, நம்ம இப்படி போயிட்டு திருப்பிடலாம். அப்படியே போயிட்டு அவனை ட்ராப் பண்ணிடலாம். அப்படியே போய் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்படியே போய் இங்கே நிறுத்தி ட்ராப் பண்ணிடலாம். ஓகே, இங்கே நிறுத்திடலாம். கரெக்டாக தான் நிறுத்தணும்னு இல்லை, சரி நிறுத்தியாச்சு. ஓகே, எவ்வளோ 2700 மேலே கொடுத்துருக்கான். சரி, இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே போடுவோம்னால இங்கே கம்மியான ரேட்டிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, அவனையே கூப்பிட்டு போகலாம். இப்போ போகலாம். உன்னோட டெஸ்டினேஷன் கிட்டன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. தூரம் இனி 620 மீட்டர்ஸ் போனோம், கொஞ்சம் தூரம் தான். அப்படியே ட்ரெயினை போகலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். அவ்வளோதான். இங்கே ஒரு கைஸ் ஃபாஸ்ட்டாக வந்து திருப்பின வண்டியை கவந்துடுச்சு. ஓகே, நான் அங்கே இறக்கி விட்டுறலாம். அங்கே போய் கரெக்டாக திருப்பிட்டு தான் வருவோம். நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க.